20வது நூற்றாண்டு வரலாற்றில, இந்திய வரலாற்றில அந்த புத்தகம் முன்வைக்கிற பல விஷயங்கள் இந்தியா முழுக்க நிறைய பேசியிருக்கிறாங்க. வரலாற்று ரீதியாக நிறைய எழுதியிருக்கிறாங்க. பல நூல்கள் வந்திருக்கு. இந்திய, பாகிஸ்தான் பிரிவினை அப்படின்ற தீம்ல நிறைய நூல் வந்திருக்கும். இந்துக்களுக்கும், முஸ்லிம்களுக்கும் இடையிலான மோதல்கள் அப்படின்னு ஒரு ஒரு பெரிய நூல் வரிசை பட்டியலே நீங்க பார்க்கலாம். இந்தியா எப்படி சுதந்திரம் அடைந்தது அப்படின்னு நிறைய பாட நூல்களை பார்க்கலாம். இவ்வளவு நூல்கள் இந்தியாவில் வந்தாலும் கூட தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனைகளை பார்த்த ஒரு பார்வைங்கிறது ஒரு தனித்துவமானது. இந்த நூல்ல பல இடங்கள்ல குறிப்பிட்டிருக்கக்கூடிய சில புத்தகங்கள் தமிழ்நாட்டில் இந்திய பாகிஸ்தான் பிரிவினை அந்த ஒரே ஒரு டாபிக் மட்டும் எடுத்துக்கலாம். அது ஏன் நடந்தது, அதுக்கு நிறைய வரலாற்று பின்னணிகள் எல்லாம் நிறைய எழுதியிருக்கிறாரு. அதை பற்றி நிறைய பேசணும். ஆனா தமிழ்நாட்டில இருந்து ஒரு பார்வை இருக்கு. அந்த பார்வை தந்தை பெரியாரால் அறிமுகப்படுத்தப்பட்டு பேரறிஞர் அண்ணாவால் பெரிய அளவுக்கு வளர்த்தெடுக்கப்பட்டு பிறகு நூல் வடிவத்தில் பார்த்தீங்கன்னா கூசா ஆனந்தன், முரசொலிமாறன், ஆலடி அருணா, நாகநாதன் போன்றவர்களால் இன்னைக்கு ஜெயரஞ்சன் சார் எல்லாரும் வளர்த்தெடுத்த ஒரு மரபுல அது வரும். இதே அரங்கத்துல 2016 நினைக்கிறேன், மேற்கு வங்காளத்திலிருந்து என்னுடைய நண்பர் கோர்கோ சாட்டர்ஜி இங்க வந்திருந்தாரு. ஒரு புத்தக வெளியீடு, அதுவும் அண்ணாவினுடைய பணத்தோட்டம் புத்தகத்தை மறுபதிப்பா நாங்க கொண்டு வந்தோம். ஆழி பதிப்பகத்துல இங்கதான் வெளியீட்டு விழா நடந்தது. அவர் பெங்கால்ல இருந்து வந்த கோர்கோ சாட்டர்ஜி அன்னைக்கு இரவு பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த சொன்னாரு. இந்த இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன் அப்படின்னு நீங்க எல்லாம் சொல்றீங்களே, ஆனா அதை நாங்க வேற விதமா பார்ப்போம். எங்களை பொறுத்தவரையில அது வங்காள பிரிவினை தான், அது பஞ்சாப் பிரிவினை. இன்னொரு இடத்துல இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரியல. பிரிக்கப்பட்ட நிலங்கள் வங்காளிகளுடைய நிலங்கள், பஞ்சாபிகளுடைய நிலங்கள். பூர்வீக இந்து அடையாளம் கொண்ட ப்ராப்பர் இந்துஸ்தான் என்று சொல்லப்படக்கூடிய உத்தரப்பிரதேசம் ஒன்றும் பிரிக்கப்படல. பிரிக்கப்பட்டது வங்காளமும். கர்சன் பிரிச்ச வங்காளம் இல்லை, 47ல பிரிஞ்ச வங்காளம். பங்களாதேஷ் பின்னாடி பங்களாதேஷ், அப்போ அது ஈஸ்ட் பாகிஸ்தான். இன்றைய பாகிஸ்தானுடைய கிட்டத்தட்ட பாதி பகுதி பஞ்சாபிகள், 40% பஞ்சாபி மொழி பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க. அப்புறம் சிந்திகள், அப்புறம் பலூச்சிகள், பல பேர் இருக்கிறாங்க. இந்த வரலாறையே வேறு விதமா பார்க்கணுங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு கொடுத்தாரு. நீங்க சொல்ற அந்த இந்திய பாகிஸ்தான் பிரிவினைங்கிறது இந்திய பாகிஸ்தான் பிரிவினை இல்லைங்க, வங்காளிகள் என்கிற ஒரு தேசிய இனத்தை பிரித்த ஒரு செயல், பஞ்சாபிகள் என்கிற ஒரு தேசிய இனத்தை பிரித்த ஒரு செயல். அவரை போலவே இன்னொரு நண்பர் எனக்கு, ஜோகா சிங். நாங்க எல்லாம் இந்த மொழி உரிமை கூட்டமைப்புல இணைந்து செயல்படுறோம். பல முறை பஞ்சாப் அவருக்காக நான் போயிருக்கும் போது அவர் ஒரு கருத்தை சொன்னார். அது வேற ஒரு தருணத்துல, பஞ்சாபிகளின் நாடு 5ஆக உடைந்திருக்கிற, பஞ்சாப்ங்கிற பேரை பத்தி பேசிட்டு இருக்கும் போது 5 ஆறுகள் ஓடும் நிலம் நீங்க சொல்லுவீங்க. எங்களை கேட்டா எங்க நாடு 5ஆக உடைக்கப்பட்டதுங்கிறதா எங்களை வரலாறு. பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல் பிரதேசம், பாகிஸ்தான், சண்டிகர்ல தான் இதை பத்தி பேசணும். சண்டிகர்ங்கிற அந்த சின்ன நகரம் இப்படி 5ஆக உடைக்கப்பட்டிருக்கு. அதாவது சீக்கியர்களுக்கு ஒரு பகுதி, முஸ்லிம்களுக்கு ஒரு பகுதி, பஞ்சாபி பேசும் இந்துக்களுக்கு ஒரு பகுதின்னு எங்களுடைய நிலம் உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் பேசினார். இந்த பார்வைகள் ரொம்ப புதுசா இருந்தது. இந்த பார்வைகள் எல்லாம் தமிழ்நாட்டில் 1970களில் அன்றைய திமுக அரசு, கலைஞர் அரசு 1974 கொண்டு வந்த அந்த மாநில சுயாட்சி தீர்மானம், அதை ஒட்டி இங்க உருவான உரையாடல் அந்த காலகட்டத்தில் பேசப்பட்டது. ஏன் அந்த காலகட்டத்தில் பேசப்பட்டதுன்னா, அது கொஞ்சம் முன்னாடி தான் பங்களாதேஷ் உருவாச்சு. அப்போதான் முரசொலிமாறனுடைய இந்த மாநில சுயாட்சிங்கிற புத்தகமும், கூசா ஆனந்தனுடைய மலர்க மாநில சுயாட்சிங்கிற புத்தகமும் வெளிவந்தது. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த புத்தகத்தை பார்க்கும்போது அந்த வரலாற்றை மிகச் சுருக்கமாக நான் சொல்ல முடியும். அதை இன்றைய தலைமுறைக்கு மிக எளிமையான முறையில வாஞ்சிநாதன் சித்ரா எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்று கடமைன்னு நான் பார்க்கிறேன். அதாவது பாகிஸ்தான் பிரிவினை, இந்திய பாகிஸ்தான் பிரிவினை பேசும்போது பாகிஸ்தான் பிரிந்து சென்றதுக்கான காரணங்கள் இதெல்லாம் நான் பேசுறதால டெக்ஸ்ட் புக் வரலாறு வார்த்தைகள், அந்த வார்த்தைகள்ல எனக்கு உடன்பாடு இல்லை, புரியணுன்றதுக்காக பேசுறேன். முதலில் என்ன நடந்தது? இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு உருவாக வேண்டும், அதாவது சுதந்திர நாடு உருவாக வேண்டும் என்று காங்கிரஸ்
முஸ்லீம் லீக் போல பல கட்சிகள் போராடி கொண்டிருந்த காலகட்டத்துல இந்தியா என்பது எப்படி இருந்தது? ஒரு பக்கம் பிரிட்டிஷின் நேரடி கண்காணிப்பில் இருந்த மாகாணங்கள், ப்ராவின்சஸ். இன்னொரு பக்கம் 500 சொச்சம் சமஸ்தானங்கள். பிரிட்டிஷ் ராஜ் அப்படிங்கிறது நேரடியாக செயல்படுவது மாகாணங்கள்ல தான். சமஸ்தானங்கள்ல உச்சபட்ச அதிகாரம் தான் அவங்களுக்கு உண்டு. மற்றபடி அது சுயாட்சியாக இருக்கக்கூடியது. ஹைதராபாத்தா இருக்கட்டும், காஷ்மீரா இருக்கட்டும், தமிழ்நாட்டுல புதுக்கோட்டை கொஞ்சம் சின்ன அந்த மாதிரி இருந்தது. திருவாங்கூர், கொச்சின், இதை போல 500 சொச்சம் சமஸ்தானங்கள். பல சமஸ்தானங்கள்ல முஸ்லிம் அரசர்கள், பல சமஸ்தானங்கள்ல இந்து அரசர்கள். இந்த சுதந்திர எண்ணங்கள் 1920கள்ல உருவான பகுதிகள் எல்லாமே மாகாணங்கள்ல தான். ஏன்னா அங்கதான் பிரிட்டிஷினுடைய நேரடியான கல்வி, நிர்வாகம், வளர்ச்சிகள் வந்ததுனால அந்த காலகட்டத்தினுடைய சட்டங்களை படிக்கக்கூடியவங்க இந்த எங்க இருப்பாங்கன்னா பாம்பே, மெட்ராஸ், கல்கட்டா, இந்த 3 இடங்கள்ல தான் பெரும்பாலான அரசியல் இயக்கங்கள் வருது. அப்பொழுது தொடக்கத்துல எழுப்பப்பட்ட முழக்கங்கள் என்னன்னா, இந்த மெட்ராஸ் ப்ராவின்ஸுக்கும் பாம்பே ப்ராவின்ஸுக்கும் முதல்ல பிரசிடென்சி, அப்புறம் ப்ராவின்ஸ். மெட்ராஸ் ப்ராவின்ஸ், பாம்பே ப்ராவின்ஸ், கல்கட்டா ப்ராவின்ஸ், அதன் பிறகு மற்ற ப்ராவின்ஸ் எல்லாம் வருது இல்லையா? அந்த பிரிட்டிஷின் நேரடி ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள அந்த மாகாணங்களுக்கு பிரிட்டிஷ்காரர்கள் சுயாட்சி தர வேண்டும் என்பதுதான் முதல் அரசியல் கோரிக்கை. நல்ல கவனிங்க, சமஸ்தானங்கள் ஏற்கனவே சுயாட்சி பெற்றிருக்கு. அதனுடைய ஃபாரின் பாலிசி, மிலிட்டரி விஷயத்துலதான் பிரிட்டிஷ்காரங்களுடைய நேரடி கட்டுப்பாடு. ஆனா அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை தொடர்பான சட்டங்கள், பதவிகள், போக்குவரத்து, வரி, இது எல்லாமே அவங்க ஏற்கனவே ஒரு அட்டானமஸ் ஸ்டேட் தான், பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். மாகாணங்கள்ல தான் அந்த முழு அதிகாரமும் பிரிட்டிஷ்காரங்க கையில இருந்து மாற வேண்டியிருந்தது. அப்ப காங்கிரஸாக இருந்தாலும், தமிழ்நாட்டில் நீதி கட்சியாக இருந்தாலும், முஸ்லீம் லீகாக இருந்தாலும், கம்யூனிஸ்டுகளாக இருந்தாலும், இந்த படித்த நடுத்தர வர்க்கத்திலிருந்து உருவானவர்கள் போராடும் போது உண்மையில் முதல்ல போராட தொடங்கியது இந்த மாகாணங்களினுடைய சுயாட்சிக்காகத்தான். அங்க ஒரு நிர்வாகம் வரணும், சட்டசபை இருக்கணும், ஒரு மாநகராட்சி இருக்கணும், ஸ்கூல் கட்டுறதுக்கு, ஸ்கூலை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கணும், ரோடு போடுறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கணுங்கிறது தான் முதல் கோரிக்கை. அப்படி உருவாக்கப்பட்டுதான் தமிழ்நாட்டு சட்டப்பேரவையும். அதுல முதல்ல நீதி கட்சி நம்முடைய மிக சிறந்த சமூக நீதி வரலாற்றின் தொடக்கம் அங்கிருந்து தான் வருது. மின்டோ மார்லி சீர்திருத்தம், செல்ஸ்போர்ட் சீர்திருத்தம் எல்லாம் படிச்சிருப்பீங்க. சோ அப்படி வந்த காலகட்டத்துல அந்த மாகாண சுயாட்சிக்கான கோரிக்கைகள்ல இருந்து எல்லோரும் ஒன்றிணையும் போது ஒரு அனைத்து இந்திய அளவிலான சுயாட்சிக்கான கோரிக்கை. ஏற்கனவே சுதந்திர தாகம்ங்கிறது மக்கள் மத்தியில் இருக்கு. ஆனா அது பொலிட்டிக்கல் அபிலியேஷன், ஒரு அரசியல் ரீதியான இயக்கமாக காங்கிரஸால் மாற்றப்படுகிற பொழுது இங்கிருந்து வந்தவங்க தான். கோபாலகிருஷ்ண கோகலே முதல்ல மாகாண சுயாட்சி தான் போராடினார். கல்கத்தாவில தான் நிறைய வரலாற்று ரீதியாக பாத்தீங்கன்னா, கல்கத்தாவில இருந்து நிறைய விடுதலை போராட்டம் தொடர்பான தலைவர்கள் ஏன் வந்தாங்கன்னா, இந்தியாவினுடைய தலைநகரமாக இன்னைக்கு அதான் இருந்தது, டெல்லி கிடையாது. ஆக இந்த மாகாண சுயாட்சிக்கான போராட்டத்திலிருந்து அனைத்து இந்திய ரீதியான ஒரு போராட்டமாக வந்த போது காங்கிரஸ் அமைப்பு ரீதியாக முழுமையாக பூரண சுயராஜ்யத்தை பத்தி பேசுறது எப்போ? காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட 1895. என்னைக்கு பூரண சுயராஜ்யம் பத்தி அவங்க பேசினாங்க? லாகூர் காங்கிரஸ்ல 1929. அதுவரையில சுயராஜ்யங்கிறதுக்கு சுயாட்சி தான் மீனிங். பொலிட்டிக்கல் மீனிங் வேறையா இருக்கலாம். நான் சொல்றது நடைமுறையில அவங்க போராடியது. அப்படி வரக்கூடிய காலகட்டத்துல தான் முதல் உலக போருக்கு பிறகு 1935 இந்திய அரசியல் சட்டம் அதை பற்றிலாம் குறிப்பிடுறாரு. ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு ஒண்ணு வருகிற போது, அதன் பிறகு 1940கள்ல 2ஆம் உலக போருக்கு பிறகு பிரிட்டிஷ்காரன் தொடர்ந்து இருக்க மாட்டான், ஏதோ ஒரு விதத்துல ஒரு சுதந்திரம் ஏதோ ஒண்ணு வருங்கிற எண்ணம் உருவான அந்த காலகட்டத்துல, ரொம்ப பெரிய காலகட்டம் இல்ல, மொத்தம் 20 வருஷம் தான், 20s இருந்து 40s, ரொம்ப சர்வசாதாரணமான காலகட்டம் தான் 20 வருஷம். அந்த 20 ஆண்டுல புதிய அதிகாரம் வரும்னு நமக்கு ஒரு எண்ணம் வந்த அந்த காலகட்டத்துல தான் இந்த அதிகாரம் யார் கையில போகணும், எப்படி இருக்கணும், யார் அதை வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்கிற எண்ணம் வரும்போது தேசியவாத அரசியல்ல இப்ப அதிகார அரசியல் வருகிற போது வட இந்தியாவை பொறுத்தவரையில நான் அந்த மாகாணங்கள் சொன்னேன்ல, இந்த மாகாணங்கள்ல இருந்த இந்த மாடர்னிசம், கொஞ்சம் டெமோக்ரஸி, இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே இந்த ப்ராப்பர் ஆரியவர்தம் என்று சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசம் கிடையாது. அதுக்குள்ள டெல்லியும் தலைநகரம் ஆயிடுச்சு. அங்கிருந்த தலைவர்களை பொறுத்தவரையில அவர்களை பொறுத்தவரையில அது ஒரு இந்து ராஜ்யமாகத்தான் இருக்கணும். அவங்களுக்கு இந்த மாடர்ன் நேஷன், மாடர்ன் அட்மினிஸ்ட்ரேஷன், ரிபப்ளிகன் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், ஓட்டு போடுறது, இது எதுவுமே அவங்களுக்கு
அதெல்லாம் அவங்க கனவுல கூட கிடையாது. ஆனா தமிழ்நாட்டுல, பெங்கால்ல, இதுல பாம்பே எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு 100, 150 வருஷம் அதுல நம்ம பழகிட்டோம். ஆனா இந்தியாவினுடைய மைய பகுதியாக இருந்த அந்த இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த ஹிந்தி ஆர்ட்லேண்ட் சொல்றாங்க இல்லையா? இந்த ஏரியாவுல அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. முகலாயர் சாம்ராஜ்யத்துக்கு பிறகு பிரிட்டிஷ் ராஜ் வந்தது. பிரிட்டிஷ் ராஜுக்கு பிறகு இந்து ராஜ் வரணும். இது மட்டும் தான் அவங்களுடைய சிந்தனையில இருந்து. வேற சிந்தனைகளை பற்றி அவங்களுக்கு அறிமுகம் கூட கிடையாது. அந்த தரப்பினர் கையில அதிகாரம் கைமாறக்கூடிய நேரத்துல அவங்க பல நூற்றாண்டு காலமாக அவங்க மனதில் இருந்த அந்த வஞ்சத்தை தீர்த்துக்கிட்டாங்கன்றது மட்டும் இல்ல. உள்ளபடியே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் உள்ளிட்ட மேல் ஜாதியினுடைய ஆதிக்கம் வருவதற்கு என்ன செய்யணுமோ அதைத்தான் வந்து இந்திய அரசியலாக முன்வைக்கிறாங்க. அப்படி வரும்போது அவர்களுக்கு ஒரு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முஸ்லிம்கள். இதான் அடிப்படை. நாங்கள் உருவாக்க விரும்புகிற ஒரு ராஜ்யத்துக்கு, இந்து ராஜ்யத்துக்கு, இந்து ராஷ்டிரத்துக்கு மிகப்பெரிய தடை யாரு? முஸ்லிம். அதான் அடிப்படை அரசியல். இந்தியாங்கிறது பிரிட்டிஷ்காரன் கையில வந்து ஒரு நிர்வாகத்துல பிரிட்டிஷ் ராஜ்னு வந்த சமயத்துல பிறகு கடைசியில எல்லாம் சேர்ந்து ஒரே நாடாக மாறுகிற சூழல்ல கூட பல மேலை நாடுகள்ல வந்ததை போல ஒரு குடியாட்சி முறை இந்தியாவில் வருகிற சூழலிலும் கூட அவர்கள் மனதில் இருந்தது ஒரு குடியாட்சி முறையோ ஜனநாயக முறையோ அல்லது சிவிக் நேஷனலிசம் சொல்லுவாங்க, அதாவது குடிமை தேசியம். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் சமம் என்ற அடிப்படையில, வாக்குரிமை அடிப்படையில ஒரு தேசியத்தை கட்டமைப்பது, அதெல்லாம் அவங்களுக்கு தோணல. சோ 1940s வந்து இந்த எண்ணம் வந்து ஆரம்பிச்ச பிறகு என்ன ஆச்சுன்னா, ஒரு பக்கம் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாகாணங்கள்ல மாகாண சுயாட்சி கோரிக்கைகள்லாம் வந்த காலகட்டம்னு, அந்த அரசியல் தான் இந்திய தேசிய அரசியலாகவும் கன்வெர்ட் ஆகும் ஒரு பக்கம். அந்த காலகட்டத்துல இந்த அரசியல் அதிகாரத்துக்காக பேசக்கூடிய முற்போக்காளர்கள், அவங்க காங்கிரஸ்ல இருக்கலாம், அவங்க முஸ்லீம் லீக்ல இருக்கலாம், அவங்க கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்திருக்கலாம், நீதி கட்சியில இருந்திருக்கலாம், தென்னிந்தியாவை பொறுத்தவரையில இவர்கள் எல்லாம் பேசின தேசிய அரசியல் வேற. ஆனா உள்ளுக்குள்ள இருந்த அடிப்படையான அரசியல் என்பது இந்தியா ஒரு இந்து ராஜ்யமாக மாற வேண்டும் என்பதை நோக்கி தான் நகர்ந்துட்டு இருந்தது. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முஸ்லிம்கள் மத்தியில வந்து ஒரு குரல் வருது. 1940கள்ல ஆட்சிகள்லாம் அமைக்கப்படுது. உள்ளூர் அளவுல, மாகாண அளவுல ஆட்சிகள்லாம் அமைக்கப்படுது. உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸ் உடைய ஒரு கிளை வேற ஒரு பேர்ல அங்க ஒரு ஆட்சி அமைக்கிறாங்க. அந்த ஆட்சி அமைக்கும் போது அதுல வந்து ஒரு துளி பிரதிநிதித்துவம் கூட வந்து முஸ்லிம்களுக்கு தரப்படலைன்னு பிரச்சனை வருது. ஆனா அந்த மாநிலத்துல அன்னைக்கு அதுக்கு பேரு வந்து யுனைடெட் ப்ராவின்ஸ். அந்த மாநிலத்துல வந்து 20% முஸ்லிம்கள், ஆனா முஸ்லிம்களுக்கு எந்த பிரதிநிதித்துவம் சரியா படலைன்னு பிரச்சனை வருது. அப்போ இந்த முஸ்லிம்கள் 1930கள்லயே பாகிஸ்தான்ன்ற பேர்லாம் வரதுக்கு முன்னாடியே வந்து 2 விதமான தியரி இங்க உருவாயிடுது. நான் ரொம்ப வேகமா பேசுற நேரம் இல்லைன்ட்டு. ஒரு பக்கம் சாவர்கர் வந்து அவருடைய 2 நேஷன்ஸ் தியரி, அதாவது வந்து இந்துக்கள் முஸ்லிம்கள் 2 பேரும் ஒரே இடத்துல வசிக்க முடியாது, அப்படி வசிக்க நேர்ந்தா இந்துக்களுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டு தான் முஸ்லிம்கள் வளரணும் அப்படிங்கிற கோட்பாட்டை அவங்க உருவாக்குறாங்க. அதுதான் பிறகு RSS அதுன்னு வளருது. இன்னொரு பக்கம் வந்து இந்துக்களுடைய மெஜாரிட்டி இருக்கக்கூடிய இந்தியாவில் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு இருக்குமாங்கிற அச்சம் எழுவதன் காரணமாக இந்த இந்தியாவினுடைய வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லிம் மெஜாரிட்டி மாநிலங்கள், இன்னொரு பக்கம் பஞ்சாப், வங்காளத்து பக்கத்துல, அதாவது வங்காளத்துல ஒரு பகுதி, அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம் மெஜாரிட்டி பகுதி, இந்த பகுதிகளை வந்து நாம வந்து தனிய ஒரு சுயாட்சி மாகாணங்களாக உருவாக்கணும்னு தான் கோரிக்கை வந்தது. நல்லா கவனிங்க, ஆரம்பத்துல தனிநாடு கோரிக்கை வரல. மிக தெளிவாக ஜின்னாவும் மற்றவர்களும் முன் வச்சது என்னன்னா, இந்தியா ஒரு கூட்டாட்சி நாடாக, அதாவது எதிர்கால இந்தியா, இப்போ வந்து சுதந்திரம் வர்றது உறுதியாகுது. இது அதாவது எதிர்கால இந்தியா, சுதந்திர இந்தியா என்பது அடிப்படையில ஒரு கூட்டாட்சி நாடாக இருக்கணும். முஸ்லிம்கள் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் அவர்கள் அந்த கூட்டாட்சியில் ஒரு பகுதியாக இருப்பார்கள். அவங்களுடைய வாழ்வியல், அவங்களுடைய சமயம், அவங்களுடைய மொழி உட்பட அந்த அடிப்படையில் அவங்க வாழ்வாங்க. ஆனா ஒன்றிய அரசு, அதாவது அன்னைக்கு ஒன்றிய அரசுன்னு இல்லை, அன்னைக்கு அந்த பேர் வந்து பெருசா ஏதோ பேர் வைக்கல. ஆனா வந்து ஒரு டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு கூட்டாட்சி அரசுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபெடரல் யூனியன். அது வந்து வெளியுறவுத்துறை, ராணுவம், நாணயம் போன்ற விஷயங்களை பார்த்துக்கிட்டோம். மற்றபடி மக்கள் சார்ந்ததுகள்லாம் இந்த மாநிலங்களுக்கு இருக்கட்டும். அந்த கூட்டாட்சி முறையில இந்த மாகாண சுயராஜ்யம், மாகாண சுயாட்சிங்கிறது முஸ்லிம்களுக்கு மட்டும் கேட்கல, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ராஜ்யங்களுமே அப்படிதான் இருக்கணும் அப்படின்றதான் முன் வச்சாங்க. இந்த கோரிக்கை தான் முஸ்லீம் லீக் முதல்ல முன் வச்ச கோரிக்கை. அவர்கள் எடுத்த எடுப்புல தனிநாடுலாம் கேட்கல. அதன் பிறகு 1946 வரை, சுதந்திரம் வருவதற்கு 1 ஆண்டு முன்பு வரை இந்த ஊசலாட்டம் இருந்துகிட்டே இருக்கு.
மாகாண சுயராஜ்யம் என்பதை வந்து கடைசி நிமிஷம் வரையில ஏற்றுக்கொள்ள வந்து அவங்க தயாரா தான் இருந்தாங்க. பாகிஸ்தான்ங்கிற கோரிக்கை பின்னால வந்தாலும் கூட, தனிநாடுங்கிற கோரிக்கை பின்னால வந்தாலும் கூட, ஒருவேளை ஒரு உண்மையான கூட்டாட்சி அமையுமானால், அதில் இந்துக்களும், முஸ்லிம்களும் ஒன்றாக இருக்கலாம் என்பதை 46 வரை முஸ்லிம் லீகும் ஏற்றுக்கொண்டுதான் இருந்தது. எத்தனை பேச்சுவார்த்தைகள். கடைசியில பேராசிரியர் ஜெயரஞ்சன் சொன்னதை போல, அந்த ஜவஹர்லால் நேருடைய ஒரே ஒரு அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல வந்து அது உடைஞ்சு போச்சு. ஏன் உடைஞ்சு போச்சு? அதற்கு முன்பு கேபினட் தூதுக்குழு என்கின்ற ஒரு குழுவினர் வந்து இந்த பிரச்சனையை எப்படி வந்து தவிர்க்கிறதுன்னு பார்க்கும்போது, இந்தியாவை வந்து 3 பெரும் கூட்டாட்சிகளாக உருவாக்கி, அந்த 3 கூட்டாட்சிக்கும் பொதுவான ஒரு கூட்டாட்சியை உருவாக்கணும்னு ஒரு ப்ரொபோசல் வச்சாங்க. இந்துக்கள் வசிக்கிற மாநிலங்கள் எல்லாம் வந்து ஒரு கூட்டாட்சி, வடமேற்கு பகுதி, அதாவது இன்றைய பாகிஸ்தான், அந்த பகுதியில் இருக்கிற மாகாணங்களுக்கு ஒரு கூட்டாட்சி, அஸ்ஸாமும் பெங்காலும் ஒரு கூட்டாட்சி, இந்த 3 கூட்டாட்சியும் சேர்ந்து ஒரு மெகா கூட்டாட்சி வைக்கணும் அப்படின்னு ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது. அதே காலகட்டத்துல 1946ல அண்ணா இங்க திராவிட நாடுல எழுதுறாரு. அப்போ அந்த 3 கூட்டாட்சி, 3 அரசுகள் அதனுடைய கூட்டாட்சிங்கிற அந்த கான்செப்ட பத்தி பிறகு இந்திரா காந்தியின் கணவராக மாறிய பெரோஸ்கான் டெல்லியில பேசும்போது 3 இல்லைங்க 5 கூட்டாட்சி, 5 அரசுகள் இருக்கணும். மெட்ராஸ் தனி ஒரு அரசா இருக்கணும். அதே போல மத்திய பகுதியில் இருக்கிற ராஜ்யங்கள் தனியே இருக்கணும். ஒரு 5 பெரும் பிரிவுகளாக இந்தியா பிரிக்கப்பட்டு மொத்தமா சேர்த்து ஒரு கூட்டாட்சி வைக்கணும் அப்படிங்கிற கருத்தை பேச, அதை வந்து 5 அரசுகள்னு அண்ணா அதை குறிப்பிட்டு ஒரு கட்டுரை தம்பிக்கு கடிதம் எழுதியிருப்பார். சோ 46கள் வரையில வந்து கூட்டாட்சி பேசப்பட்டது. அப்ப அந்த கூட்டாட்சி வேண்டாங்கிற முடிவை யார் எடுத்தாங்க? யார் வந்து முஸ்லிம்கள் வெளியே போகணும், முஸ்லிம்கள் பிரிஞ்சிட்டு அது ஒரு தனிநாடா போகணுங்கிற எண்ணம், இந்தியா உடைக்கப்படணுங்கிற முடிவை யார் எடுத்தது? நேரு மட்டும் இல்ல, நேரு வந்து அந்த முடிவுக்கு பலிகடா ஆனவர். நேரு அந்த முடிவு எடுக்கல, அந்த முடிவுக்கு அவர் பலிகடா ஆனார். இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் புத்தகத்துல அபுல் கலாம் ஆசாத் மொத்த கதையை எழுதியிருப்பார். கடைசியில் காந்தியும் நேரு கூட அதுக்கு பலியாக வேண்டியிருந்தது. இந்தியாவினுடைய வடக்கு பகுதியை சேர்ந்த அப்பர் காஸ்ட் இந்து எலைட்ஸ், அவர்கள் இங்க ஒரு இந்து ராஜ்யம் அமையணும்னா இந்த மாதிரி 25-30% முஸ்லிம்களை வச்சுக்கிட்டு எப்படி இந்து ராஜ்யம் அமைக்க முடியும்? பிராக்டிகலா ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறதுனால இந்தியா உடைந்தாலும் சரி, புதிதாக உருவாகிற இந்தியா இந்து இந்தியாவாக வரணும்னா இந்தியா உடைந்தாலும் சரி என்ற முடிவு எடுத்தார்கள். இதுதான் வரலாறு. தேசபக்தி பேசக்கூடியவங்க தான், சேதமில்லாத இந்துஸ்தானும் பேசினவங்க தான், அகண்ட பாரதம் பேசினவங்க தான், இன்னும் பேசிக் கொண்டிருப்பவர்கள் தான் இந்தியாவை உடைத்தார்கள். பாகிஸ்தான்ங்கிறது வந்து தேசிய இனம் கிடையாது. பேரலா யோசிப்போம். இதே காலகட்டத்தில் இந்தியாவில் மொழி வழி தேசிய இனங்கள் வந்து முகிழ்த்து கொண்டு வந்தன. அதனுடைய வெளிப்பாடு தான் மொழிவாரி மாநிலங்கள் போராட்டமே. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, பஞ்சாப், பெங்கால்னு அப்படி எல்லாம் வந்திருக்கணும். ஒருவேளை போராட்டங்கள் வந்திருந்தா அந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கணும். ஐரோப்பாவில் வந்ததை போல வந்து மொழி வழி தேசிய இனங்களினுடைய கூட்டமைப்பாக அல்லது தனி நாடுகளா இருந்தாலும் கூட மொழி வழி தேசிய இனங்கள் அடிப்படையில் தானே வந்திருக்கணும். சவுத் ஈஸ்ட் ஏஷியா அப்படிதான் நடந்தது, ஐரோப்பா அப்படிதான் நடந்தது, அப்படிதான் இங்க வந்திருக்கணும். அது வரல. சோ இங்க வந்து ஒரு 2 கட்டம் ஒரு சூழல். மதத்தின் அடிப்படையில் தான் அந்த ஏபிசின்னு பிரிச்சதும் மதத்தின் அடிப்படையில் தான். முஸ்லிம்களுக்கு 2 இருக்கு. ஏன்னா 2 திசையில இருக்கிறதுனால எல்லாம் ஒன்னாதான் இருக்கும். இந்த கோடியில ஒண்ணு, அந்த கோடியில இருந்ததுனால 2 கூட்டு ஒரு 2 அரசு முஸ்லிமுக்கு. மற்றபடி கன்னியாகுமரியில இருந்து டெல்லி வரையில ஒரே அரசு. எந்த அடிப்படையில? முஸ்லிம் மெஜாரிட்டி அது, இந்து மெஜாரிட்டி அது. இப்படி ஆட்சி அமைக்க முடியுமா? இப்ப நீங்க கத்தாரு, யுஏஇ, சவுதி அரேபியா, ஓமான், இந்த 4 நாட்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்க முடியும்? ஒரு வித்தியாசம் கிடையாது. எப்படி 4 நாடா இருக்கு? அரபு மொழி பேசுறவங்க எல்லாம் ஒரே நாடுன்னு ஆயிடுமா? கிறிஸ்துவ மதத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஒரே நாடுன்னு ஆயிடுதா? எல்லா முஸ்லிம்களும் சேர்ந்து ஒரே நாட்டை வச்சிட முடியுமா? அப்படிப்பட்ட சிந்தனை அன்னைக்கு இருந்தது. ஆனால் இந்திய தேசியம் என்கிற ஒரு அடிப்படையான ஜனநாயக கோரிக்கையும் சேர்ந்ததுனால அது சாத்தியமாச்சு. அப்போ அந்த ஜனநாயக கோரிக்கை தான் இந்தியாவை உருவாக்குது. அது இல்ல மதத்தின் அடிப்படையில இந்தியாவுன்னா அப்படி உருவாக்குறது கஷ்டம். வரலாற்றுல அப்படிலாம் வந்து அதை சொல்ல வரேன். எல்லா அரபு முஸ்லீம் நாடுகளும் ஒன்னா இருந்துட முடியுதா? ஐரோப்பாவில் இருக்கிற எல்லா கிறிஸ்துவ நாடுகளும் ஒன்னா இருந்துருதா? சோ ஏதோ ஒரு வரலாற்று காரணம் இருக்கணும்னா அது ஒரு நவீன ஜனநாயக குடியாட்சி வரலாறு தான். அதுல நேருக்கு பங்கு இருக்கு, அம்பேத்கருக்கு பங்கு இருக்கு, காந்திக்கு பங்கு இருக்கு, இங்க தமிழ்நாட்டுல இருக்க எல்லாருக்கும் பங்கு இருக்கு. எல்லாரும் சேர்ந்துதான் அதை உருவாக்குறாங்க. ஆனா அதனுடைய அடி ஓழத்துல வந்து இந்து ராஜ்யம் அமைக்கணுங்கிற எண்ணம் இருக்கிற ஒரே காரணத்தினால
இந்த நாட்டை உடைத்தாலும் சரி, ஆனா மீதி இருக்கிற பகுதி இந்து மெஜாரிட்டி பகுதியா இருக்கணும். இப்படிதாங்க இந்த நாடு உடைக்கப்பட்டது. இன்னும் கூட இந்த நாட்டுல வந்து மதவாதிகளுடைய நோக்கம் என்ன இருக்குன்னா, அது 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 பாதி தானே அன்னைக்கு முடிஞ்சது. இந்த முஸ்லிம் மெஜாரிட்டி பகுதி இந்தியா விட்டு போயிடுச்சு. மீதி இருக்கிறதும் முழுசா இந்து ராஜ்யமா மாறலையே. இங்கேயும் நெறைய பிரச்சனை இருக்குன்றதுனால இன்னைக்கு சிஏஏ வரையில பிரச்சனை அதுதான். முஸ்லிம் எதிர்ப்புங்கிற ஒரே கொள்கையின் அடிப்படையில் தான் 100 வருஷம் இந்திய அரசாங்கம் இந்தியாவுல வந்து இந்த ஆதிக்க சாதி அரசியல் நடக்குது. இந்த ஒரு அரசியல வந்து நான் சொன்னது போல 1970ஸ்ல இதை பற்றி மிக விரிவாக 600 பக்கம், 700 பக்கம் புத்தகங்களாக கூசா ஆனந்தனும், முரசொலி மாறனும் எழுதுனாங்க. ஆலடி அருணா எழுதினாரு. எல்லாரும் எழுதுனாங்க. இன்னைக்கு வந்து நம்ம பேக் டு ஸ்கொயர் ஒன். 1947க்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நிலையில இருந்தோ அந்த நிலைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்திருக்கிறோம். இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வது? என்னை பொறுத்தவரையில வந்து இதை வெறும் ஜாதி, அதாவது இந்தியாவுல வந்து மதம், சாதி, இனம், தேசிய இனம் போன்ற பல்வேறு பிரச்சனைகள்லாம் குழம்பி இருக்கிறதுனால அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஆனா எல்லாவற்றையும் ஊடறுத்து செல்லக்கூடிய ஒரே ஒரு இழை என்னன்னு சொன்னா ஜனநாயகம் என்பதுதான். இந்த எல்லா பிரச்சனைக்கும் அது தீர்வு இல்லை. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வுக்கான வழிமுறையில அதான் நம்ம இணைக்கக்கூடிய ஒரே கருவி. இந்தியா ஒரு ரிபப்ளிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் உருவாக்குனதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விசித்திரம், ஆச்சரியம். வரலாற்றுல மிகப்பெரிய ஆச்சரியம். ஏதோ ஒரு விதத்துல வந்து ஒரு நாடாளுமன்ற ஜனநாயகத்தை நாம் பெற்றிருக்கிறோம். பேப்பர்லயாவது வந்து இது ஒரு செக்யூலர் கண்ட்ரியாக இருக்கிறது. அடிப்படையில் அவங்க ஃபாத்திமா முஷாபர் சொன்னதை போல வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அடிப்படையில் தான் இந்த மாடர்ன் இந்தியா கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு எதிராக எவ்வளவு நடந்திருந்தாலும் கூட இன்னும் அதுதான் இணைக்குது. கூட்டாட்சிங்கிற ஒரு தத்துவத்தின் மூலமாக தான் அதிகாரத்தை இணைக்க முடியும். ஆக வந்து மதசார்பின்மை, கூட்டாட்சி, ஜனநாயகம், குறிப்பாக ஜனநாயகம், இந்த 3 கருத்தியல்களை வலியுறுத்துவதன் மூலமாக மட்டும்தான் இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம வெளிவர முடியும். தனித்தனியாக சிறுபான்மை நாங்க சிறுபான்மை எனவே எங்க உரிமைக்காக நாங்க போராடுறோம்னு ஒரு பிரிவினர் மட்டும் போராடியோ, அல்லது வந்து தமிழர்களாகிய நாங்கள் ஒடுக்கப்படுகிறோம் எனவே நாங்க போராடுறோம் தமிழர்கள் மட்டும் போராடியோ, இல்ல பெங்காலிகள் மட்டும் போராடியோ அப்படிலாம் பண்ண முடியாது. இந்தியா முழுக்க ஒரு ஜனநாயக ரீதியான அரசியலை வலுப்படுத்துவதன் மூலமாகத்தான் இந்த பன்மைத்துவத்தை, இந்த ஒரு சூழலை வந்து வலுப்படுத்துவதன் மூலமாக மட்டும்தான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். அந்த நேரத்துல மிக முக்கியமான நூலாக இது வந்திருக்கு. இன்னும் ஆழமாக அவர் நிறைய எழுதணும். அதே சமயத்துல அவருடைய வயது, அவருடைய முதல் நூலுங்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக வந்து அவர் எதிர்காலத்துல நல்ல நூல்களை எழுதுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. இந்த இந்த ஒரு காலகட்டத்துல இதை பற்றி பேசுவது என்பதே ஒரு முக்கியமான ஒரு அரசியல் செயல் அப்படின்னு நான் பார்க்கிறேன். வரலாற்றை திருப்பி பார்க்கறதுங்கிறது நம்ம வசதிக்காக இல்ல, நிர்பந்தத்துக்காக. அதை நாம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டியிருக்கு. நன்றி.